பொய்கை ஆழ்வார். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இவரால் அந்தாதியாக பாடப்பட்ட 100 பாடல்களும் முதல் திருவந்தாதி எனப்படுகின்றது. முதலில் விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் பாடியவர். பொய்கை ஆழ்வார் பிறப்பு பற்றிய உண்மை அறியப்படவில்லை. தொண்டை நாட்டில் காஞ்சிபுரம் என்னும் திருமாநகரில் உள்ள திருவேக்கா என்னும் ஊரில் வீற்றிருக்கும் யயோத்தகிரி திருக்கோயிலின் தாமரை குளத்தில்தான் பொய்கை ஆழ்வார் முதலாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த நட்சத்திர குறிப்புகள் அனைத்தும் அவர் கண்டெடுக்கப்பட்ட நேரத்தை கொண்டு கணித்ததே. அக்குளத்தின் திருப்பெயர் பொய்கை எனப்படுவதால் இவர் பொய்கை ஆழ்வார் என திருப்பெயரிட்டு அழைக்க பெற்றார். இவர் எம்பெருமான் நாராயணனின் பஞ்சாயுதங்களில் ஒன்றான திருசங்கின் அம்சமாவார். இவர் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார். ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் இராமல் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்து கொண்டிருந்தனர். பொய்கை ஆழ்வார் வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது. ஏனென்றால் இவர் ஒரு தாயின் வயிற்றில் ஜனிக்கவில்லை. அயோநிஜர் என்று சொல்லப்படும் விதமாக தாமரை குளத்தில் பிறந்ததாக ஐதீகம். காஞ்சிபுரம் அருகே திருவேக்கா என்ற திருத்தலத்தில் உள்ள கோயிலின் குளத்தில் ஒரு தாமரை பூவில் குழந்தையாக அவதாரம் செய்தார். விஸ்வக்ஷேனர் பூமிக்கு வந்து குழந்தையின் காதில் நாராயண மந்திரத்தை முறைப்படி ஓதினார். மந்திரத்தை ஓதிய பிறகு இவர் பிறப்பிலேயே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்ற திவ்ய குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வனமுமாக நாராயண மந்திரங்களினாலும் சிந்தனைகளினாலும் செழித்து வளர்ந்தது. கண்ணன் ஆயர்பாடியில் வளர்ந்ததை போல பொய்கை ஆழ்வார் திருவேக்கா திருத்தலத்தில் வளர்ந்தார். இவர் பிறந்தது முதலே உலக வாழ்க்கையை வெறுத்தார். பணம் பொருளை தூர தள்ளினார். பூஜை, தவம், ஜெபம், மந்திரம் என்பதிலேயே காலத்தை கழித்தார். இதன் காரணமாக அவர் எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனையே சிந்தையில் நிறுத்தி உள்ளும் புறமும் அவனது திவ்ய தரிசனத்திலேயே திளைத்திருந்தார். காஞ்சி வரதராஜ பெருமானை தரிசித்து பின் தொண்டை மண்டலத்தில் உள்ள மற்ற கஷேத்திரங்களையும் தரிசித்து வர கிளம்பினார். ஊராக பெருமாளை சேவித்து கொண்டே திருக்கோவிலூரை நெருங்கினார். திருக்கோவிலூர் பெருமான் திருவிக்கிரமன் தரிசனம் ஆகிவிட்டது. புறப்படும் சமயத்தில் மேகம் கருத்து இரவும் வந்து மழை பலத்தது. இரவு பொழுது இங்கேதான் கழிக்க வேண்டும் என்று ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பித்தார். வழியில் விசாரித்து மழைக்கு ஒதுங்க மிருகண்ட ஆசிரமத்தை நோக்கி பொய்கை ஆழ்வார் நடக்க தொடங்கிய அதே சமயம் திரு கோவிலூருக்கு தாமும் வந்து கொண்டிருந்தார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் என போற்றப்பட்ட 3 ஆழ்வார்களுள் ஒருவராக விளங்கினார். மாமல்லபுரத்தில் பிறந்த இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. மகாபலிபுரம் இத்திருத்தலத்தில் எம்பெருமான் நாராயணன் கிடந்த வண்ணம் சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். பூதம் என்பது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அதாவது அவர் எம்பெருமான் பஞ்சபூதங்களாக இருக்கிறார் என்று நம்பி அந்த நம்பியின் அம்சங்கள் அனைத்தையும் கொண்ட பெயரையே தனக்கும் வைத்துக் கொண்டார். மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோயிலை ஆண்டிய பகுதியிலேயே இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் முன்பு இதை குறித்த மண்டபம் ஒன்றும் இருந்ததாக தெரிகிறது. இக்கோவிலின் வெளி சுவரிலே அதனை பூதத்தாழ்வாரின் அவதார தலம் என குறிப்பிடும் அறிவிப்பு பலகை ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதை காணலாம். இவர் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார். இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். உண்டியே உடையே என உகந்தோடும் மக்களோடு களவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் இராமல் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்து கொண்டிருந்தனர். பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்ததற்கு மறுநாளே எம்பெருமானின் கௌமோதகி எனப்படும் கதாயுதத்தின் அம்சமாக நவமி திதி கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில்
புதன்கிழமையன்று சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் கோயிலின் குளத்தில் பூத்த குறுக்கத்தி மலரில் ஒரு குழந்தை அவதாரம் செய்தது. பூதன் என்ற சொல்லுக்கு ஆன்மா என்று பெயர். பூதத்தாழ்வார் நாராயண மந்திரத்தின் பொருளை பலவிதமான பாசுரங்களிலும் உபதேசங்களினாலும் எடுத்து சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தினார். பல ஊர்களுக்கும் சென்று பரமனை பைந்தமிழ் பாசுரங்களினால் பாடி பரவிய பூதத்தாழ்வாருக்கு திருக்கோவிலூர் சென்று உலகளந்தானை தரிசிக்க ஆவல் பிறந்தது. எனவே பூதத்தாழ்வாரும் பரமனை தரிசிக்கும் பெயராவலோடு திருக்கோவிலூர் சென்றார். அன்றுதான் பெருங்காற்றும் மழையும் திருக்கோவிலூரில் அடித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தது. இவரும் இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று விசாரித்து கொண்டு பொய்கையாழ்வார் அடைந்த அதே மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி வந்தார். இவர்களுடன் இணைந்து பக்தி அனுபவம் பெறவும் திருக்கண்டேன் என்று பாடவும் வந்து கொண்டிருக்கிறார் முதலாம் ஆழ்வார்களில் மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார். இறைவனின் நாடகம். இந்து சமயத்தாரால், குறிப்பாக வைணவ பிரிவினரால் நம்பிக்கையுடன் போற்றப்படும் இவ்வரலாறு சுவை மிகுந்தது. இறைவன் இவர்களால் உலகை உய்விக்க கருதி திருக்கோவிலூரில் ஒரு வீட்டின் இடைகளில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் இம்மூவரையும் ஒருங்கு சேர்த்து தானும் அவர்களை இடையில் நான்காமவராக இருந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினான். நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கென்மையால் பொய்கையாழ்வார் பூமியாகிய தகழியில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தார் அன்பாகிய தகழியில் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை ஏற்றினார். இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறைப்பொருளை கண்டார். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் எய்தினர். பேயாழ்வார். பேயாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் எனப்படும் 3 ஆழ்வார்களில் ஒருவர். திருமயிலை என வழங்கிய மயிலாப்பூரை சேர்ந்தவர். 4000 திவ்ய பிரபந்தங்கள் எனப்படும் வைணவ நூல்களின் தொகுப்பில் உள்ள 3ஆம் திருவந்தாதியை பாடியவர். இது 100 வெண்பாக்களை கொண்டது. பேயாழ்வார் பெருமாளின் 5 ஆயுதங்களில் ஒன்றான வாளின் ஆதங்கம் அம்சமராவார். இவரும் மயிலாப்பூரில் உள்ள திரு ஆதிகேசவ பெருமாளின் திருத்தலத்தில் இருக்கும் திரு கிணற்றில் மலர்ந்திருந்த செவ்வழி மலரிலிருந்து கண்டெடுக்கப்பட்டார். இவர் பெயர் ஏன் பேயாழ்வார் என்று வந்தது என்று தெரியுமா? இவர் ஊர் ஊராக எங்கும் எப்போதும் பெருமாளின் பெருமைகளையே பாடிக்கொண்டு பேயை போல திரிந்து வந்ததால் அவருக்கு பேயாழ்வார் என பெயர் வந்தது. சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவம் நம்புகிறது. இதன்படி பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாளின் அம்சம் கொண்டவர். பேயாழ்வார் நாளெல்லாம் நாராயணனின் நாமத்தையே சொல்லி அவன் நினைவாகவே வாழ்ந்தார். ஒரு நாள் பேயாழ்வாருக்கும் தொண்டை மண்டலத்து கஷேத்திரங்களுக்கு சென்று அங்கே எழுந்தருளி இருக்கும் அர்ச்சாவதார மூர்த்திகளை தரிசனம் செய்யும் ஆசை எழுந்தது. யாத்திரையை தொடங்கி பல்வேறு கோயில்களுக்கு சென்றுவிட்டு மிக சரியான தருணத்தில் அவரும் திருக்கோவிலூரை அடைந்தார். மிருகண்டு ஆசிரமத்திற்கு சென்றார். அதுதான் இறைவனின் விருப்பமாகவும் இருந்தது. திருமாலின் திருவுள விருப்பப்படி 3 ஆழ்வார்களும் மிருகண்டு ஆசிரமத்தின் அருகே வந்துவிட்டனர். முதலில் வந்த பொய்கை ஆழ்வார் ஆசிரமத்துக்குள் வந்து இடைகளில் கால் நீட்டி படுத்திருந்தார். நடந்து வந்த களைப்பும் இருட்டும் பசியும் அவரை சற்றே மயக்கத்தில் ஆழ்த்தி கண்களை செருக வைத்தது. அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. பொய்கை ஆழ்வார் கதவை திறந்து பார்த்தார். கொட்டும் மழையில் வைணவ அடியார் ஒருவர் பிரகாசிக்கும் திருமுகத்தோடு நின்றிருந்தார். அவர் சாட்சாத் பூதத்தாழ்வாரேதான். மழையும் காற்றும் வலுவாக இருக்கிறது. எனக்கு இந்த ஊரில் பகவானை தவிர வேறு ஒருவரும் பரிச்சயமில்லை. ஆகவே இங்கே வந்தேன். இங்கே இன்று ராத்திரிக்கு மட்டும் தங்கி போக இடம் இருக்குமா என்றார் பணிவோடு. ஆஹா, தாராளமாக உள்ளே வாருங்கள். இங்கே ஒருவர் கிடக்கலாம், ஆனால் 2 இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவரை உள்ளே அழைத்தார் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வாரும் உள்ளே வந்தார். கும்மிருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. அவ்வப்போது பளிர் பளிர் என்று வெட்டும் மின்னல் கொடியில் தன்னை உள்ளே அழைத்தவரின் திருவுருவத்தை கண்டார். மிகப்பெரிய வைணவ பக்தர் என்பதை புரிந்து கொண்டார். தனது நமஸ்காரங்களை அவருக்கு தெரிவித்தார். ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். இருவரும் பரந்தாமனின் பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டு பொழுதை கழித்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பெருத்த இடையோசை கேட்டது. அது நின்ற உடனே யாரோ கதவை தட்டும் ஓசையும் கேட்டது.
பூதத்தாழ்வார் கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தார். மின்னல் கீற்றின் வெளிச்சத்தில் மலையில் அடியவர் ஒருவர் நிற்பதை பார்த்தார். என் பெயர் பேயாழ்வார், மயிலையிலிருந்து வருகிறேன். இன்று இரவு தங்குவதற்கு இங்கே இடம் கிடைக்குமா என்று கேட்டார் பேயாழ்வார். மலையில் நிற்கிறீரே, உள்ளே வாருங்கள். இங்கே ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவரை உள்ளே அழைத்து வந்தார் பூதத்தாழ்வார். உள்ளே இருட்டில் உட்கார்ந்திருந்த பொய்கை ஆழ்வாரை பேயாழ்வாருக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். இப்போது 3 பேரும் அந்த சிறிய இடைகளில் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு நின்றபடியே திருமாலின் திரு அவதார சிறப்புகளை பேசினர். பெருமான் தனது மெய்யன்பர்களுக்கு அருள் புரிவதற்கு திருவளம் கொண்ட நேரம் அது. ஆகவே நெருக்கமாக நிற்கும் அந்த 3 ஆழ்வார்களுக்கும் இடையே தானும் தோன்றினான். மூவர் நிற்கும் இடத்தில் இப்போது 4 பேர்கள் நிற்பதால் நெருக்கம் அதிகமாகியது. இதன் காரணத்தை அறியாமல் ஆழ்வார்கள் மூலம் மூவரும் திகைத்தனர். என்ன ஆச்சரியம் இது, திடீரென்று நெருக்கம் அதிகமாகிறதே என்றார் பொய்கை ஆழ்வார். ஆமாம், நம்முடனே வேறு யாரோ வந்து சேர்ந்து விட்டார்கள், அதனால்தான் இந்த நெருக்கடி என்றார் பேயாழ்வார். இங்கே நம் மூவரை தவிர வேறு யாருமே வரவில்லை. அப்படி இருக்க இந்த நெருக்கடி எப்படி ஏற்பட்டது? குழப்பத்துடன் கூறினார் பூதத்தாழ்வார். மூவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. விளக்கேற்றி பார்த்தால்தான் உண்மை தெரியும் என்ற பொய்கை ஆழ்வார் உடனே, வையகம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று பாசுரம் பாடி கம்பீரமான மிகப்பெரிய விளக்கு ஒன்றை ஏற்றுகிறார் பொய்கை ஆழ்வார். உலகம்தான் அகல், கடல்தான் நெய், சூரியன்தான் ஒளிப்பிழம்பு. இம்மாதிரியான பிரம்மாண்டமான விளக்கை சக்கரமேந்திய விஷ்ணுவின் பாதத்தில் ஏற்றி சொற்களால் ஒரு மாலை அணிவித்தேன், என் துன்பக்கடல் எல்லாம் நீங்குக என்று. இதை சொல் மாலை என்பது எத்தனை பொருத்தமானது. இதை தொடர்ந்து அன்பே தகளையா ஆர்வமே நெய்யாக இப்பொருகு சிந்தனை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடினார் பூதத்தாழ்வார். அன்பை தகழையாகவும் பக்தி ஆர்வத்தை நெய்யாகவும் சிந்தனையை திரியாகவும் செய்து பக்தி வழிபாட்டுக்கு உரிய ஞான சுடர் விளக்கை தமிழில் ஏற்றினேன் என்று அவர் தெரிவித்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறு கிளரும் பொன்னாளி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் நாளி வண்ணன் பாலின்று. பேயாழ்வார். பொய்கையாரின் உலக அகல் விளக்கில் பூதத்தார் ஏற்றிய அன்பு விளக்கில் பேயாழ்வார் லட்சுமி நாராயணனை பார்த்து விட்டார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் ஆளுக்கு 100 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அவை அந்தாதி எனும் வடிவில் உள்ளன. அதாவது முதல் பாடலின் கடைசி வரியில் அடுத்த பாடலின் ஆரம்ப வார்த்தை இருக்கும். இப்படி சொற்களை மாலை போன்று தொடுக்கிறார்கள் மூவரும். அதில் விசேஷம் 100வது பாட்டின் கடைசி வார்த்தை முதல் பாட்டின் முதல் வார்த்தை. உதாரணமாக முதல் பாடல் வையம் என்று ஆரம்பிக்கிறது என்று என்பதில் முடிகிறது. அடுத்த பாட்டு என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது என்று துவங்குகிறது. பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி 100வது பாடல் மாயவனை மனத்துவை என முடிகிறது. மாலை ஒரு சுற்று முற்று பெற்ற விட்டதல்லவா? வைணவ சம்பிரதாயத்தின் கருத்துக்களை பரப்பும் பெரியோர்களை ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் என்று இருவகைப்படுத்துவார்கள். இவர்களில் ஆழ்வார்கள் 12 பேர், ஆச்சாரியார் என்போர் ஆழ்வார்களுக்கு பிற்பட்டவர்கள். பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகள் இவர்களில் முதலானவர். ஆழ்வார்கள் சொன்ன வழியை பின்பற்றி வைணவ கருத்துக்களை நாட்டில் பரப்பி நல்வாழ்வுக்கு வழிகாட்டுபவர்கள் ஆச்சாரியார்கள். முதல் ஆழ்வார்கள் இவர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார். இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே ஊருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். உண்டியே உடையே என உகந்தோடு மக்களோடு களவாமல், ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் இராமல், ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்து கொண்டிருந்தனர். இம்மூவரும் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை நம்மாழ்வார் இன்கவி பாடும் பரமகவிகள் என்று போற்றுகிறார். பொய்கை ஆழ்வார் தத்துவ ஞானத்திலிருந்து எவ்வாறு பரஞானம் உருவாகிறது என்றும், பூதத்தாழ்வார் பரஞானம் எவ்வாறு பர பக்தியாக மலர்கிறது என்றும், பேயாழ்வார்
பரபக்தி எவ்வாறு பரமபக்தியாக நிறைகிறது என்றும் நிகழ்த்தி காட்டினர். இவர்கள் மூவரின் பிரபந்தமும் ஒன்றாக இணைந்து இயற்பா என்று அழைக்கப்படுகிறது. இம்மூவரும் ஒரே ஆண்டில் அடுத்தடுத்த நாள்களில் பிறந்துள்ளனர். ஆனால் வேறு வேறு ஊர்களில் பிறந்த இவர்கள் எப்படி ஒத்த எண்ணமுடையவராயிருந்தனர்? மூவரும் ஒன்றாக பள்ளியில் படித்தனரா? அதுதான் இல்லை. பின் எப்படி? இவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. ஆனால் இவர்கள் மூவரின் நோக்கமும் சிந்தையும் எம்பெருமானை பற்றியே இருந்தன. இவர்களை ஒன்றாக இணைத்து ஓரிடத்தில் அவர்களை இழுத்து நெருக்கி அவர்களின் பக்தி பாசுரத்தை ஒரே இடத்திலேயே கேட்டு மகிழ்ந்த நம் பெருமானின் அருளுள்ளத்தை என்னவென்று சொல்ல? இம்மூன்று அன்பு கடலையும் எம்பிரான் சங்கமிக்க வைத்த இடம் திருக்கோவிலூர் ஆகும். ஓம் நமோ நாராயணாய நம. பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம். பேயாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் தொடரும்.